என்னை ஆட்கொண்டவரும் நான் செவிக்கிறோரும் ஆனேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் செய்ய வேண்டிய பிரதானமான வேலை என்ன என்பதை கர்த்தர் தன் வார்த்தையிலிருந்து நமக்கு சுட்டி காட்டுகிறார். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் 44வது அதிகாரத்தில் 23வது வசனத்தில், அவர்கள் பரிசுத்தமானதற்கும் பரிசுத்தம் அல்லாததற்கும் தீட்டானதற்கும் தீட்டல்லாததற்கும் இருக்கும் வித்தியாசத்தை என் ஜனத்திற்கு போதித்து அவர்களுக்கு தெரிய பண்ண கடவர்கள். அன்றைக்கு நியாயப்பிரமாண நாட்களில் ஊழியம் செய்து கொண்டிருந்த ஆசாரியர்களுக்கும் லேவியர்களுக்கும் கர்த்தர் கொடுத்த கட்டளை என்ன? எது பரிசுத்தமானது, எது தீட்டானது, எது அசுத்தமானது, எது அருவருப்பானது, எது கர்த்தருக்கு ஏற்றது என்பதை ஜனங்களுக்கு சுட்டி காட்டணும். எப்படி பலியிடணும், எப்படி பலியிடக்கூடாது, எந்த காரியத்தை கர்த்தருக்கு அர்ப்பணிக்கணும் என்று சொல்லி ஜனங்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய பிரதானமான ஒரு வேலையை கர்த்தர் தன் ஊழியக்காரர்களிடத்தில் எதிர்பார்த்தார். இன்றைக்கும் கர்த்தர் அதை தான் எதிர்பார்க்கிறார். கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்களுடைய பிரதான வேலை என்ன? பரிசுத்தம் என்பது என்ன என்பதை அவர்களுக்கு சுட்டி காட்ட வேண்டும். அசுத்தம் என்பது என்ன என்பதையும் சுட்டி காட்ட வேண்டும். பரிசுத்தத்தை குறித்தும் வெளியரங்கமாய் பேச வேண்டும். அதே போல பாவத்தை குறித்து கண்டித்து பேச வேண்டும். பாருங்க, எது தீட்டானது, எது அருவருப்பானது என்பதை பகிரங்கமாய் சுட்டி காட்டி பிரசங்கிக்க வேண்டியது அவசியம். பாருங்க, ஜனங்களுக்கு அதை தனிப்பட்ட முறையில் உணர்த்தி காட்டணும். இப்படி செய்யக்கூடாது, இப்படி நடக்கக்கூடாது, இந்த வாழ்க்கை முறை சரியில்லை என்று சொல்லி உணர்த்தி காட்டணும். இன்றைக்கு பாருங்கள், சில பேர்லாம் பாருங்கள், ரொம்ப சர்வசாதாரணமாக ஒன்றுக்கும் மேற்பட்ட திருமண வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறத பார்க்க முடியும். அது திருமண வாழ்க்கையே இல்லை, அது விபச்சாரம், வேசித்தனமாக காணப்படுது. இந்த ஊழியக்காரன் கடிந்து கொண்டு பேசணும், இது தவறு, உன் மனைவிக்கு விரோதமாய் செய்கிற துரோகம், உன் கணவனுக்கு விரோதமாய் செய்கிற துரோகம்னு சொல்லி சுட்டி காட்டணும். எது பரிசுத்தம், எது அசுத்தம், எது தீட்டானது, அருவருப்பானது என்பதை சபையானது கண்டித்து பேசி ஜனங்களுக்கு உணர்த்த வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய வருகை மிக சமீபமாக இருக்கிறது. சபையானது பரிசுத்தம் அடைய வேண்டும். பரிசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். பாருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற கர்த்தருடைய தாசர்களே, இன்னும் வைராக்கியமாய், இன்னும் பக்தி வைராக்கியத்தோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை ஜனங்களுக்கு பலமாய் பிரசங்கிக்க ஆரம்பிப்போம். பரிசுத்தத்துக்கு நேராய் ஜனங்களை திருப்ப ஆரம்பிப்போம். அவர்களை மறுரூபத்துக்கு நேராய் நடத்த ஆரம்பிப்போம். நம் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.